Hello viewers, welcome to our Kavirani Academy channel. இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாம இன்னைக்கு பார்க்க போறது விஷாரத் உத்ராத் பேப்பர் 1 and 2. பேப்பர் 3 வந்து உங்களுக்கு வைவா வாய்ஸ், அது டிபெண்ட்ஸ் ஆன் த கோவிட் சிச்சுவேஷன் வந்து சபா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சோ நாம இப்ப பார்க்க போறது விஷாரத் உத்ராத் பேப்பர் 1 மாடல் क्वेश्चन பேப்பர் ஃபார் ஆகஸ்ட் 2021. டைம் வந்து உங்களுக்கு 3 hours இருக்கு. फर्स्ट पार्ट பாத்தீங்க அப்படினா संदर्भ सहित व्याख्या कीजिए. அதாவது அந்த கொடுத்திருக்கிற இதோட எக்ஸ்பிளனேஷன் நம்ம வந்து ஹிந்தியில எழுதணும். இதுல ஃபர்ஸ்ட் ஆ பார்ட் அண்ட் ஆ பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ஆதுனிக் காவிய கண்ட்ல இருந்து கேட்பாங்க. அதாவது ஆதுனிக் காவிய கண்ட். நீங்க இதை எப்படி எழுதணும் அப்படினா கவிதா கா நாம், கவி கா நாம், கவி பரிச்சையில வந்து கவி பரிச்சைன்னு போட்டுக்கோங்க. அதுக்கு கீழே ஜனம், ஜனம்ஸ்தான், சாகித்யக் பரிச்சை, ரச்சனாயன் இது 4 கொண்டு வந்துருங்க. நெக்ஸ்ட் வியாக்கியா, லாஸ்ட் விசேஷதா. சோ 5 மெயின் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா கவிதா கா நாம், கவி கா நாம், கவி பரிச்சை, வியாக்கியா, விசேஷதா. இந்த 5 தான் மெயின் ஹெட்டிங். அந்த மெயின் ஹெட்டிங்குள்ள ஒன்னு வந்து கவி பரிச்சைக்கும் கீழே தான் ஜனம், ஜனம்ஸ்தான், சாகித்யக் பரிச்சை, ரச்சனாயன் கொண்டு வரும். சப்போஸ் உங்களுக்கு ஜனம் தெரியல அப்படின்னா ஜனம்ஸ்தானோ ரச்சனாயன் கண்டிப்பா எழுதுங்க. ஏன்னா நீங்க விஷாரத் உத்ராத் எக்ஸாம் வந்துட்டீங்க. சோ கண்டிப்பா ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் அவங்கள பத்தி கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு ஆத்தர் பத்தியுமே அட்லீஸ்ட் அவங்க எங்க பிறந்தாங்க, அவங்க என்னென்ன புக்ஸ் எல்லாம் எழுதிருக்கீங்க, என்னென்ன ஸ்டோரிஸ், என்னென்ன பொயம் எல்லாம் எழுதிருக்காங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். இது வந்து ஆ அண்ட் ஆ பார்ட்டுக்கு ஆதுனிக் கண்ட கவியில இருந்து கேட்பாங்க, காவிய கண்ட்ல இருந்து. நெக்ஸ்ட் இ பார்ட். இந்த இ பார்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுல இருந்து வரும்னா உருது காவிய கண்ட்ல இருந்து வரும். எல்லாமே இதுதான் எழுதுறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இ பார்ட் வந்து உருது காவிய கண்ட்ல இருந்து வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இ. இந்த இ பார்ட் பாத்தீங்கன்னா பிராச்சீன் காவிய கண்ட். பிராச்சீன் காவிய கண்ட் அப்படின்னா அந்த கபீர்தாஸ், சூர்தாஸ், துளசிதாஸ், பிகாரிலால், ரஹீம் அவங்களோட இது இருக்கும். சோ அந்த இது வந்து நீங்க எழுதணும். இதுல வந்து நீங்க பத் கா நாம்னு போட்டுட்டு இப்ப கபீர்தாஸ்னா கபீர்தாஸ் கே பத், சூர்தாஸ் கே வினய் பத், அந்த மாதிரி நீங்க வந்து துளசிதாஸ் அப்படின்னா கேவட் பிரசங்க், இந்த மாதிரி வந்து நீங்க எழுதிக்கணும். நெக்ஸ்ட் லாஸ்ட் ரோமன் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப ஈஸியான ரோமன் வந்து இதுதான். ஏன்னா இந்த ஊ பார்ட் பாத்தீங்கன்னா கம்பல்சரி இது வருது வந்து பஞ்சவட்டியில இருந்து தான் வரும். சோ இது கம்பல்சரி உங்களுக்கு எதுல இருந்து கேட்பாங்க, பஞ்சவட்டியில இருந்து. இதுல நீங்க எப்படி எழுதணும் அப்படின்னா இது வந்து பஞ்சவட்டி அப்படிங்கிறது ஒரு கண்ட காவியம். சோ கண்ட காவியக்கா நாம், கவி அப்புறம் கவிக்கா நாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மைதிலி சரண் குப்தனா மைதிலி சரண் குப்த், கவி பரிச்சை, அதுக்கு கீழே as usual ஜனம், ஜனம்ஸ்தான், சாகித்யிக் பரிச்சை, ரச்சனாயன் போட்டுக்கோங்க. தென் வியாக்கியா, விசேஷதா. இல்ல மேம் எனக்கு இதெல்லாம் எதுவும் தெரியாது அப்படின்னா கண்ட காவியக்கா நாம் பஞ்சவட்டி, கவிக்கா நாம் ஸ்ரீ மைதிலி சரண் குப்த், கவி பரிச்சை அவர் எங்க பிறந்தாரு உத்தரப்பிரதேஷ், அந்த இது வந்து நீங்க ஜிர்காவ் நாமக் ஜான்சி ஜில்லா அதை வந்து நீங்க கொடுத்துருங்க. அப்புறம் வியாக்கியா, தென் விசேஷதா. இந்த 5 மட்டும் நீங்க எழுதினா கூட போதும். அதே மாதிரி இதுக்கு படிக்கிறது வந்து நீங்க ஆல்ரெடி ஆல்ரெடி நீங்க பஞ்சவட்டி இது வந்து படிப்பீங்க, அந்த கண்டகாவியத்தோட எக்ஸ்பிளனேஷன் படிப்பீங்க. சோ அதுல இருந்து கூட அந்த பேராகிராஃப்ல இருந்து ரிலேட்டட் ஆன்சர் இருந்துச்சுன்னா நீங்க இதுக்கு எழுதிக்கலாம். நீங்க படிக்கிற எஸ்ஏ இல்ல டிப்பனில இருந்து வந்துச்சுன்னா நீங்க இதுக்கு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் ரோமன் தோஹா. தோஹா வந்து கண்டஸ்ட் தோஹா எத்தனை இருக்கு நீங்க அத்தனை வந்து படிச்சுக்கணும். இது வந்து மாடலுக்கு கொடுத்துருக்கோம். அதாவது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ற தோஹால இது எல்லாம் இருக்கு. அதனால இந்த 6 நாங்க கொடுத்துருக்கோம். நீங்க 4 மட்டும் நீங்க எழுதணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தேர்ட் ரோமன் கவிதா கா சாரான்ஸ். இதுக்கு வந்து எப்பவுமே நீங்க ரூப்ரேகா போட்டு வித் சைடு ஹெட்டிங்கோட நீங்க எழுதணும். இப்போ சில இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா பேராகிராஃபா ஆன்சர்ஸ் மட்டும் இருக்கும், பட் சைடு ஹெட்டிங்ஸ் இருக்காது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா அந்த பேராகிராஃபை ஒரு டைம்க்கு நீங்க 4 டைம் ரீட் பண்ணி பாருங்க. சூஸ் பண்ணுங்க ஹெட்டிங் வந்து நீங்களே சூஸ் பண்ணுங்க. ஏன்னா 6th எக்ஸாம் வந்துட்டீங்க, விஷாரத் முடிச்சுட்டு அடுத்தது பிரவீன் போறீங்க. சோ நீங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடணும். இதுக்கு உங்களுக்கு 15 மார்க். சோ ரூப்ரேகா போட்டு எழுதுங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி கவிதா கா சாரான்ஸ், அதுக்கும் வந்து அதேதான் ரூப்ரேகா போட்டு நீட்டா எழுதுங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே ஃபார்மேட் ஒண்ணு உங்களுக்கு ஒண்ணுதான். நெக்ஸ்ட் पंचवटी के आधार पर
पंचवटी में लक्ष्मण की मनोदशा का वर्णन कीजिए. இதுல வந்து லக்ஷ்மன் படிப்பீங்க, சூர்பனகா படிப்பீங்க, அவங்க ரெண்டு பேர்த்தோட டயலாக் படிப்பீங்க, அதுக்கப்புறம் அந்த பஞ்சவட்டியோட வர்ண பிரகிருதிக் வர்ண படிப்பீங்க. 4 क्वेश्चंस இருக்கு மொத்தம். அதுல ஏதோ ஒரு சரித்திர சித்திரனும் ஏதோ ஒரு டயலாகும் படிச்சீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் 6th ரோமன். இதுலயும் அதேதான், கேரக்டர் 1, அதனோட பிரகிருதிக் சட்டா எப்படி இருக்கு, அந்த கண்டகாவியத்தோட பிரகிருதிக் சட்டா. சோ இத மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா போதும். ஃபர்ஸ்ட் பேப்பர் ஓவர். இதுல இருக்கிறத நீங்க தரவு பண்ணிக்கங்க. above 80% மேல நீங்க ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது பேப்பர் 2. விஷாரத் உத்ராத் பேப்பர் 2 மாடல் क्वेश्चन பேப்பர் ஃபார் ஆகஸ்ட் 2021. இது பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ரோமன்ல வருது உங்களுக்கு நாட்டக், அதாவது துருவசாமினி நாட்டக். அப்ப இதுக்கு எப்படி எழுதணும் அப்படின்னா நாட்டக்கா நாம், நாட்டக்கார்க்கா நாம். இப்ப துருவசாமினி அப்படின்னாவே ஸ்ரீ ஜெய்சங்கர் பிரசாத் தான். அப்ப மத்ததெல்லாம் நம்ம எழுதுறதே தான். as usual ஜனம், ஜனம்ஸ்தான், சாகித்யிக் பரிச்சை, அப்புறம் வந்து என்னென்ன எழுதியிருக்காங்க. இப்ப ஜெய்சங்கர் பிரசாத் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய எழுதியிருக்காரு. ஒரு மகாகவியம் எழுதியிருக்காரு, நாட்டக் எழுதியிருக்காரு, உபன்யாஸ் எழுதியிருக்காரு, கஹானி எழுதியிருக்காரு. சோ இத பத்தி எல்லாம் நீங்க உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுமோ அந்த நேம் எல்லாம் நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் வியாக்கியா விசேஷதா as usual. நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து சூரியோதயில இருந்து கேட்பாங்க. செகண்ட் ரோமன் பாத்தீங்கன்னா இதுவும் இஆர்சி தான், பட் நமக்கு சூரியோதயில இருந்து கேட்பாங்க. இப்ப அந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னா நம்ம என்ன எழுதணும்னா ஏஹாங்கிகா நாம். இந்த ஃபர்ஸ்ட் ரோமன் பாத்தீங்கன்னா நாட்டக், செகண்ட் ரோமன் பாத்தீங்கன்னா ஏஹாங்கி. சோ அதுக்கு எப்படி எழுதணும் அப்படின்னா ஏஹாங்கிகா நாம், ஏஹாங்கிகா இருக்கா நாம், அப்புறம் as usual எழுதிட்டு வியாக்கியா விசேஷதா. இதை மட்டும் நீங்க எழுதுனீங்கன்னா போதும். நிறைய எழுதுற மாதிரி இருக்கும். சோ அதனால நீங்க படிக்கிறதும் எழுதுறதும் ரொம்ப ஸ்பீட் அப் பண்ணிக்கணும். பிராக்டிஸ் நிறைய இருந்தாதான் சீக்கிரம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இது 15 மார்க் சரித்திர சித்திரன். சந்திரகுப்த இல்லைன்னா சிகர் சுவாமியை பத்தி படிச்சீங்கன்னாவே அதுக்கே உங்களுக்கு 15 மார்க் இருக்கு. இதுக்கும் அதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அந்த சரித்திர சித்திரனோட அந்த ரூப்ரேகா போட்டுருங்க. அதுக்கப்புறம் அவங்கள பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இதுக்கு வந்து துருவசாமினி எஸ்ஏ வந்து நம்ம சேனல்ல ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். அதை வந்து ஒரு கோத்ரூ பண்ணிக்கோங்க. எப்படி எழுதி எஸ்ஏ எழுதணும் அப்படிங்கிற ஒரு மாடல் போட்டிருப்போம். சோ அதை வந்து நீங்க வச்சுக்கிட்டு மத்ததெல்லாம் வந்து நீங்க படிச்சு அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எழுதலாம். 4th ரோமன் 3 पर टिप्पणियां लिखिए. சேம் அந்த துருவசாமினி இதுல இருந்து வரக்கூடிய 3 இதுக்கு நீங்க எழுதணும். இதுல இருக்கிறது மட்டும் படிச்சா போதும். नेक्स्ट 5th रोमन ஏஹாங்கி கலா की दृष्टि से किसी एक ही आलोचना कीजिए. சூரியோதய் சொன்ன இல்லைங்களா, அது வந்து சோ சூரியோதய் மாயோபியா படிச்சா போதும். 5th ரோமனோட கண்டினியூஷன் வந்து 6th ரோமன், அதனோட டிப்பனி. சோ இப்ப சூரியோதய் எப்படின்னா நிர்ஜுனி இருக்கு, ஆச்சாரிய சசங்க் இருக்கு. சோ நீங்க எஸ்ஏ படிக்கும் போதே அதுல இருந்து என்னென்ன கேரக்டருக்கு எழுதலாம் அப்படிங்கறது நீங்க இது பண்ணிக்கணும். இப்ப வந்து மாயோபியா கொடுத்திருக்கோம் எஸ்ஏல, பட் சுதியோட கேரக்டர் எல்லாம் கீழே கொண்டு வரல. ஏன் அப்படின்னா மாயோபியா படிக்கும் போதே அந்த சுதியோட கேரக்டர்ல நீங்க அவங்களோட கேரக்டர் என்ன வருதுங்கிறது தெரிஞ்சுக்கும். சோ இப்ப கீழே அது வந்தாலும் உங்களால ஈஸியா எழுத முடியும். அதனாலதான் அந்த இதெல்லாம் கொடுக்கறது இல்ல. சோ இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க ஏஹாங்கிக்கு நாட்டக்குக்கு எல்லாத்துக்குமே நீங்க வந்து ரூப்ரேகா போட்டு யாரு என்ன அப்படிங்கிற டீடைல்ஸா எழுதுனீங்கன்னா மட்டும்தான். அதாவது பிரசன்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க, ஆனா சப்ஹெட்டிங் போடாம விட்டுருப்பீங்க, எழுத முடியாம போயிருக்கும். சோ அதனால சப்ஹெட்டிங் போட்டீங்கன்னா இந்த சப்ஹெட்டிங் கீழே இந்த பாயிண்ட் வரும் அப்படிங்கறத மட்டும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட் 7th ரோமன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிராச்சீன் பாரத் கா இதிகாஸ்ல இருந்து வரும். சோ அதுல இருந்து நாங்க 2 क्वेश्चन மட்டும் மொத்தம் இந்த டைம் ஃபுல் போர்ஷன் நீங்க எல்லாம் தான் படிக்கணும். பட் செலக்டடா இது 2 क्वेश्चंसும் ஆல்ரெடி கொடுக்கல அப்படிங்கிறதுனால இத கொடுத்திருக்கோம். நீங்க வந்து நம்மளோட அக்டோபர் அண்ட் பிப்ரவரி क्वेश्चन பேப்பர்ஸும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் 8th ரோமன் பாத்தீங்கன்னா அதனோட டிப்பனி தான், அந்த பாரத் கா இதிகாஸோட டிப்பனி தான் கொடுத்திருக்கோம். இதுல நீங்க ஏதோ ஒண்ணு எழுதணும். So all the best from Kavirani Academy. Thank you viewers for your support. Thank you for watching. Kindly share it and subscribe it.